நைட் ரொம்ப தூக்கம் இல்லாமல் இருக்கிறது வந்து பித்தத்தை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடும். இந்த பித்தம் அடி வாங்குச்சு அப்படின்னு சொன்னால் அதனால நம்மளுக்கு கிரே ஹேர் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. முடி ஈஸியாக நரைக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ப்ராடக்ட்ஸ். சில ஷாம்பு யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக எனக்கு முடி நரைச்சிச்சுன்னு சொல்லிலாம் பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஹேரை செட் பண்ணிக்கிறதுக்காக சில ஸ்ப்ரேஸ் போடுவோம், ரொம்ப அழகாக தெரியும், ஆனால் அந்த ஸ்ப்ரே என்ன பண்ணுன்னே தெரியாது. இந்த கிரே ஹேரை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியுமா? காமனாக எல்லாரும் ஆசைப்படுற ஒரு விஷயம், பித்தம் வந்து ரொம்ப மோசமாக டீரேஞ்ச் ஆகலை அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக அவங்கள வந்து அந்த கிரேயிங்ல இருந்து காப்பாற்றிடலாம். இந்த கெமிக்கலான ஹேர் டைஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஹேர் டைஸ் யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுங்க? இந்த ஹேர் டைஸ் வந்து மைல்டு ரியாக்ஷன்லேருந்து சிவியர் ரியாக்ஷன் வரைக்கும் கொடுக்கும். இச்சிங், பர்னிங், ரெட்னஸ், ஒரு விதமான அந்த தடிப்பாக அந்த ஸ்கேல்பில் வர்றது, முகத்தில், கழுத்தில் இங்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த ஏஜ்ல இருந்து நமக்கு கிரே ஹேர் வந்தா அது வந்து நார்மல்? பொதுவா ஒரு 40 இயர்ஸ் மேல வந்ததுன்னா இட் இஸ் நார்மல் எடுத்துக்கலாம். இட்ஸ் அ விஸ்டம் ஓட ஒரு சைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாப்பியான இல்லை, எப்போ வந்தாலுமே நம்மளுக்கு வருத்தமா தான் இருக்கும். பட் above 40 இட் இஸ் ஓகே. அம்மாவின் கனவுகளை நனவாக்கும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஜூலை 7 முதல். சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேச்சுரோபதி டாக்டர் கீர்த்தனா இருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஓகே மேம், இப்போ வந்து வயசானா வந்து கிரே ஹேர் வர்றது ரொம்பவே காமன் தான். ஆனா இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல வந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் கூட நமக்கு கிரே ஹேரை பார்க்க முடியுது. அதுக்கான ரீசன் என்ன மேம்? ஓகே, ஏர்லி கிரேயிங்க்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ். ஓகே, அந்த ஜெனட்டிக்ஸை ட்ரிகர் பண்ணக்கூடிய என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அப்புறம் லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் இருக்கலாம். ஸோ லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லும்போது புவர் நியூட்ரிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணும். அதுலேயும் விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கு ஈஸியாக கிரே ஹேர் வரதை நம்ம பார்க்க முடியும். அது கூடவே பார்த்தோன்னா ஜிங்க், காப்பர், கால்சியம் அந்த மாதிரியான மற்ற சின்ன சின்ன மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த புவர் நியூட்ரிஷனுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, நம்ம இப்போ லைஃப் ஸ்டைலில் பிஸியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை ப்ராசஸ்டு ஃபுட் நிறையா எடுத்துக்கும் போது, அப்புறம் வந்து வெயிட் லாஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மோனோ டைப்பான ஃபுட்டு, இல்லை கேலரி கம்மியாக மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு நியூட்ரிஷனை மறந்துட்டு அந்த மாதிரி பேஸ் பண்ண ஃபுட்டு, இதெல்லாமும் அதுக்கு காரணமாக அமையுது சின்ன பசங்களுக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இந்த ஸ்ட்ரெஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம முடிக்கு வந்து ரூட் இருக்கு இல்லையா, அந்த ஃபாலிக்கலோட அந்த அதில் இருக்கிற மெலனோசைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த மெலனின் பிக்மெண்ட்டை உருவாக்குற செல்ஸில் வந்து டேமேஜை கொண்டு வந்துடும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை போலவே லேக் ஆஃப் ஸ்லீப், நைட் ரொம்ப தூக்கம் இல்லாமல் இருக்கிறது வந்து பித்தத்தை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடும். இந்த பித்தம் அடி வாங்குச்சு அப்படின்னு சொன்னால் பாடியில் நிறைய இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ் வரும். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால மறுபடியும் நம்மளுக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஜாஸ்தியாகி அதனால நம்மளுக்கு கிரே ஹேர் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இது இல்லாமல் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும் வரலாம். லைக் தைராய்டு பிரச்சனைங்க இருக்குது, ஹைப்போதைராய்டு இருக்குது, இல்லைனா அதிகமாக ஹைப்போதைராய்டு கண்டிஷன்ஸில் வந்து முடி ஏர்லி கிரேயிங் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ பொதுவாக நம்ம ஏர்லி கிரேயிங் இருக்குது அப்படின்னாலே அவங்க ஜெனட்டிக்ஸை ட்ரிகர் பண்ணுற எந்த ஃபேக்டரோ இதெல்லாம் வந்து கவனத்துக்கு எடுத்துக்கணும். முடி ஈஸியாக நரைக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ப்ராடக்ட்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பூலேருந்து கண்டிஷ்னர் இதிலெல்லாம் இருக்கிற அந்த தாலேட்ஸ், பேரபின், சல்ஃபேட்ஸ் இதெல்லாம் வந்து சில ஷாம்பு யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக எனக்கு முடி நரைச்சிச்சுன்னு சொல்லிலாம் பேஷண்ட்ஸ் வருவாங்க. அப்போ வந்து நம்ம அதில் என்ன இருக்குன்றது மேட்டர்ஸ். ஸோ அதே போல் நம்ம ஹேரை செட் பண்ணிக்கிறதுக்காக சில ஸ்ப்ரேஸ் போடுறோம், ரொம்ப அழகாக தெரியும், ஆனால் அந்த ஸ்ப்ரே என்ன பண்ணுன்னே தெரியாது. அதை இன்ஹேல் பண்ணுறதுனால வர டாக்ஸின்ஸ் ரெண்டாவது முடியில் படும்போது ஸ்கேல்ப்லையும் சேர்ந்து தான் படுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து உங்களுடைய ஸ்கேல்ப் அப்சர்வ் பண்ணிடும். அப்போது அங்கே இருக்கிற அந்த செல்ஸ், அதாவது அந்த மெலனினை செக்ரீட் பண்ண வேண்டிய செல்ஸ் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். இது கூட நம்ம யூஸ் பண்ணுற பல விஷயங்கள், நம்ம ஹேருக்குன்னு இல்லாமல் பியூட்டி ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணுற பல விஷயங்களும் மெலனின் செக்ரீஷனை குறைக்கக்கூடியது நிறையா இருக்குது. ஸோ இந்த கெமிக்கல்ஸை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது இஸ் எசென்ஷியல். ஓகே மேம், இந்த கிரே ஹேரை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியுமா? எஸ், இது வந்து காமனாக எல்லாரும் ஆசைப்படுற ஒரு விஷயம். ரொம்ப சின்ன வயசில் வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களோட ஜெனட்டிக் ஃபேக்டர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த பித்த தன்மை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு
அவங்களுக்கு அதாவது அந்த பித்தம் வந்து ரொம்ப மோசமாக டீரேஞ்ச் ஆகலை அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக அவங்கள வந்து அந்த கிரேயிங்லேருந்து காப்பாற்றிடலாம். எப்படி அப்படின்னு சொன்னால் அதுக்கான ப்ராப்பர் நியூட்ரிஷன் அது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். அது கூட அவங்களோட ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் ஏதாவது இருந்தால் அதை ரிவர்ஸ் பண்ணுறது. ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரை ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லும்போது யோகா வந்து வில் ப்ளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஏன்னா வெறும் நம்ம கவுன்சிலிங் கொடுத்தோ இல்லை வந்து ஒரு ஹாப்பியாக நீங்கள் இருக்கணும், பாசிட்டிவாக நினைக்கணும்னு சொல்கிறது மட்டும் பத்தாமல் எனர்ஜி லெவலில் அந்த சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு வந்து கண்டிப்பாக யோகாவும் பிராணாயாமம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நல்லாவே கம்பேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த நியூட்ரிஷனும் யோகா அதாவது ஸ்ட்ரெஸ் லெவலையும் கம்மி பண்ணினாங்க அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து ஜெனட்டிக் மைல்டாக இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் சின்ன வயசு பசங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் ரிவர்ஸ் பண்ணுறது ஈஸியாக பண்ணிக்கலாம். 25 வயசுக்கு கீழே இருக்குன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் அதுக்கு வந்து அவங்க சைட்லேருந்து எஃபர்ட்ஸும் போடணும். ஓகே, நைட்டு சீக்கிரம் தூங்கணும் அப்படின்னா அதை தூங்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து பாடி அந்த பித்தத்தை வந்து சரி பண்ணிக்கும். ஓகே மேம். அதே மாதிரி வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சு வந்து அதில் ரிவர்ஸ் பண்ண முடியுமா? ஸோ இந்த ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டா வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கிரே ஹேர் வரதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அது மாதிரி ஏதாச்சும் ஃபுட் ஐட்டம்ஸ்? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய டயட் பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நான் ஏற்கனவே சொன்னேன், முடி வந்து கிரே ஆகிறதுக்கு நியூட்ரிஷன் ஒரு முக்கியமான காரணம். அப்போது நம்ம டயட்டில் வந்து B12 டெஃபிஷியன்சி இல்லாமல் பார்த்துக்கணும். B12 அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து நான் வெஜிடேரியன் சோர்சஸ், அப்படி வெஜிடேரியனாக இருந்தால் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். அப்போ நான் வெஜிடேரியன் போது எஸ்பெஷலி அந்த ஆர்கன் மீட்டில் இதிலெல்லாம் நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். எக், அப்புறம் வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னும் போது சீஸ், பட்டர், கீ, பன்னீர் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கிடச்சிடும். வெஜிடேரியன் சோர்ஸஸில் ஆக்சுவலாக கிடையாது. அப்போ நான்வெஜ் சோர்ஸஸ் இதெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னாலே B12 பேலன்ஸ் பண்ணலாம். அடுத்து காப்பர் வந்து பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். காப்பர், ஜிங்க், செலினியம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கணும். அதுக்கு நல்ல பச்சையாக இருக்கிற காய்கறி, கீரைகள் எடுத்துக்கிட்டாலே காப்பரை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். கூடவே ஆல்மண்ட்ஸ், பாதாம், அப்புறம் கேஷ்யூ, பீனட்ஸு இதெல்லாம் எடுத்துக்கணும். அப்புறம் சீட்ஸ் அண்ட் நட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது சன்ஃப்ளவர் சீடு, எல்லோ பம்கின் சீடு, ஃப்ளாக்ஸ் சீடு, இந்த மாதிரியான சீடு வகைகள், எள்ளு, கருஞ்சீரகம் இதெல்லாமே நிறைய சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அந்த மினரல்ஸ் அது வந்து கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கும். அனிமிக்காக இருக்கக்கூடாது. அனிமிக்காக இருந்தாலுமே ரிவர்சலுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ அனிமிக் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கு அயன் ரிச்சான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம். லைக் அதுலேயும் வந்து டேட்ஸு, அப்புறம் அந்த கிஸ்மிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கீரை வகைகள், பீட்ரூட், மாதுளம்பழம், காஞ்ச சுண்டக்காய், காஞ்ச பட்டாணி, இந்த மாதிரியான சோயா பீன்ஸ், சோயாலே வந்து உங்களுக்கு சோயா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அயன் ரிச், கால்சியம் ரிச். ஸோ அதை ஜாஸ்தி எடுத்துக்கலாம். புதினா, இந்த கீரைகளோட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா நம்ம லிவரையும் சேர்ந்து டோன் பண்ணணும். அதுதான் பித்தத்துக்கான மெயின் ஆர்கன். அப்போ லிவரை டோன் பண்ணணும்னு சொல்லும்போது மஞ்சள் கரிசலாங்கண்ணி, அதுதான் பிரிங்கராஜ்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி வந்து முடியை கருப்பாக்குறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஆன்டி ஏஜிங் தன்மை இதில் வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரியான வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நிற்கிறது நம்ம நெல்லிக்காய்க்கு அடுத்து கொய்யாப்பழம், அது கூடவே வந்து எல்லாம் இப்போ சீசனில் இருக்கிற அந்த நாவல் பழம், அப்புறம் மற்ற இந்த பெரிஸ் அண்ட் செரிஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ப்ளம்ஸ், ஆரஞ்சு, விட்டமின் சி ரிச்சாக இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். அது கூட நம்ம வந்து டயட்டில் வந்து வல்லாரை வந்து எல்லாரும் மெமரிக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு ஆன்டி ஏஜிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல திறன் இருக்குது இந்த வல்லாரைக்கீரைக்கு. அதனால வல்லாரைக்கீரையும் முடி கருப்பாகிறதுக்கு வந்து உள்ளே எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ ஓவராலாக நம்ம வந்து நம்ம நியூட்ரிஷனில் B12 அண்ட் ட்ரேஸ் மினரல்ஸை பேலன்ஸ் பண்ணிவிட்டு கூடவே மற்றபடி அதாவது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே நேச்சுரலாக முடி வந்து கருப்பாக ஆரம்பிக்கும். இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா வெள்ளையாகிறத தடுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துப்பாங்க, இந்த கொலாஜன், அப்புறமா பயோட்டின், இதெல்லாம் வந்து உண்மையாகவே கிரே ஹேரை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா? பயோட்டின் ஓரளவு ஹெல்ப் பண்ணும். பட் எங்களை கேட்டிங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் வந்து பாடி வந்து அதை வந்து பாதி தான் அப்சர்வ் பண்ணும், மீதி ஆக்சுவலாக அதை எலிமினேட் தான் பண்ணும். நீங்கள் அதை வெஜிடபிள் நம்மளோட ஃபுட் சோர்ஸ்லேருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இட் இஸ் மோர் ஹெல்தி.
ஓகே மேம். அதே மாதிரி வந்து இப்ப நெறைய இடத்துல வந்து ஹெர்பல் ஆயில்ஸ், ஹெர்பல் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ வந்து இதுவும் வந்து கிரே ஹேர் வரதுக்கு பிரிவென்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுமா? கண்டிப்பாக ப்ரிவெண்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா நாங்களே எங்கள் பேஷண்ட்ஸ்க்கு ஆயில் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். இது என்ன ஆயில்னா ஆன்டி கிரே ஹேர் ஆயில்னே சொல்லுவோம். இது என்ன பண்ணும், இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் வீட்லேயும் செஞ்சுக்கலாம். செய்ய முடியாதவங்க வாங்கிட்டு போவாங்க எங்ககிட்ட. பேசிக்காக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரிச் கார்ட், அதாவது பீர்க்கங்காய், அதுக்கப்புறம் வந்து கார்போக அரிசி, அப்புறம் வல்லாரை, நம்ம உள்ளே எடுத்துக்க வேண்டிய விஷயத்தை வெளியிலையுமே எக்ஸ்டர்னலாக கொடுக்கும்போது நம்ம ஸ்கேல்ப் அப்சர்வ் பண்ணோம் அதை. அதில் வந்து பிரிங்கராஜ், அதாவது மஞ்சள் கரிசலாங்கண்ணி, அது தலைக்கு போடும்போது வெள்ளை கரிசலாங்கண்ணி போடணும். கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, அஸ்வகந்தா, அது கூட வந்து சில எசென்ஷியல் ஆயில்ஸ், அதாவது ரோஸ்மெரி, தைம், பெப்பர்மெண்ட், இந்த மாதிரி அந்த வேர்களுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாம் கலந்த மாதிரி ஒரு ஆயில் சொல்கிறோம். ஸோ நம்ம என்ன காம்போசிஷன் அதில் போடுறோம், எவ்வளோ ரேஷியோவில் போடுறோன்றது வந்து மேட்டர்ஸ் அ லாட் அண்ட் இட் ஹெல்ப்ஸ். டெஃபினெட்லி அது வந்து ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி அந்த செல்ஸை அதாவது திருப்பி ரெஜுமினேட் பண்ணுறதுக்கு அது நல்லா ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. ஓகே மேம். இப்போ வந்து இந்த ஒயிட் ஹேர், கிரே ஹேர்ஸை வந்து மறைக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து இந்த கெமிக்கலான ஹேர் டைஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஹேர் டைஸை யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது? எஸ், இந்த ஹேர் டைஸ் வந்து மைல்டு ரியாக்ஷன்லேருந்து சிவியர் ரியாக்ஷன் வரைக்கும் கொடுக்கும். மைல்டு ரியாக்ஷன் சொல்லும்போது இதில் இருக்க அந்த பிபிடி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இச்சிங், பர்னிங், ரெட்னஸ், ஒரு விதமான அந்த தடிப்பாக அந்த ஸ்கேல்பில் வர்றது, முகத்தில், கழுத்தில் இங்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் பிக்மெண்டேஷனோட வருவாங்க. அதாவது நான் ஹேர் டை யூஸ் பண்ணேன், எனக்கு பிக்மெண்டேஷன் வந்துருச்சு, ஃபேஸில், கழுத்தில், ஆம்பிட்டில் புண்ணாயிடுச்சு அப்படின்னு சொல்லி வரவங்கெல்லாம் இருக்காங்க. இது கூடவே வந்து ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் வரலாம். அதாவது அந்த கெமிக்கல் கலந்து தலையில் போடும்போது அந்த ஸ்மெல்லை இன்ஹேல் பண்ணுறாங்க, ஏற்கனவே ஆஸ்மாட்டிக்காக இருக்காங்க, இல்லை சைனஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இது ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ், அதாவது மூச்சு விடுறதுல கஷ்டங்கள், அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் தாண்டி இந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்ம இன்ஹேல் பண்ணுறதன் மூலமாகவும் சரி, நம்ம ஸ்கேல்ப் வழியாக அது அப்சார்ப் ஆகிறது மூலமாகவுமே நம்மளுக்கு கேன்சரஸ் எஃபெக்ட் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி இந்த விஷயத்துலேயுமே இட் ஹேஸ் அன் ஹேண்ட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை நாட் டு டூ அந்த ஹேர் கலரிங்காக இருக்கட்டும், இல்லைன்னா டை அப்ளை ரெகுலராக பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணால் பெட்டர். ஓகே மேம். இப்போ வந்து ஹேர் டை வந்து பண்ணுறாங்க, அதே மாதிரி சேஃபாக நம்ம வீட்லேயே ஒரு ஹேர் டை செய்யணும்னா அது என்ன? ஓகே, நேச்சுரல் ஹேர் டை அப்படின்னு சொன்னீங்கன்னா உலகத்திலேயே ரொம்ப ஃபியூ திங்ஸ் மட்டும்தான் நம்ம முடியல வந்து கலர் பிடிக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா ஹென்னா, பியூர் ஹென்னா, அப்படி அது யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா அதில் கலர் வேரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் காஃபி, டீ, அதெல்லாம் அதிகமாக நம்ம முடியல நல்லா அதை பிடிக்கிறதுக்கும் அந்த சின்ன கலர் வேரியண்ட் ஆரஞ்சிலேருந்து டார்க் ப்ரௌன் வரைக்கும் வரதுக்கான விஷயங்கள். அது கூட வந்து கொஞ்சம் கடுக்காய் பவுடர், அதே போல் அதில் வந்து மைல்டாக ஒரு நெல்லிக்காய் பவுடர், இதெல்லாம் கலக்கும்போது அந்த பிடிக்கிற தன்மை, இந்த கலர் வேரியேஷன்ஸ் கொண்டு வர முடியும். பீட்ரூட் இதில் ஆட் பண்ணுறதோ, இல்லை மற்ற மஞ்சிஸ்தா ஆட் பண்ணுறதோ, இதெல்லாம் வந்து கலரிங் அந்த ஒரு மாதிரி பர்ப்ளிஷ் டிங்ட் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணலாம். இதை கூட இதுக்கு மேலே ஆக்சுவலாக இது ஒரு நாள் போட்டாங்க அப்படின்னா அடுத்த நாளோ இல்லை ஆஃப்டர் நெக்ஸ்ட் அப்ளிகேஷனாக வந்து இண்டிகோ அவுரின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு மாதிரி ப்ளூவிஷ் ஷேட்லேருந்து பர்பிளிஷ் ஷேட், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பிளாக் வரும். இது கலர் பிடிக்கிறதுமே ஒவ்வொரு முடியோட டெக்ஸ்சரை பொறுத்து அது பிடிக்கிற தன்மை உண்டு. எல்லாருக்குமே உடனே போட்ட அடுத்த நாளே கருப்பும் ஆகாது. படிப்படியாக அது கலர் மாறி 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 ஒரு ஃபியூ யூசேஜில் பார்த்தீங்கன்னா முடி வந்து பிளாக் ஆகிற தன்மை உண்டு. இந்த அவுரி கூட இன்னும் நிறைய ஹெர்ப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். அதில் வந்து வாழைத்தண்டு சாறு போடுறது, இது மாதிரி அந்த கலரை என்ஹான்ஸ் பண்ணுற விஷயங்களை நம்ம சேர்த்துட்டு வரலாம். ஓகே மேம். இப்போ வந்து எந்த ஏஜ்ல இருந்து நமக்கு கிரே ஹேர் வந்தால் அது வந்து நார்மல்? பொதுவாக ஒரு 40 இயர்ஸ் மேலே வந்ததுன்னா இட் இஸ் நார்மல் எடுத்துக்கலாம். இட்ஸ் அ விஸ்டம் ஓட ஒரு சைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாப்பியானு இல்லை, எப்போ வந்தாலுமே நம்மளுக்கு வருத்தமாக தான் இருக்கும். பட் above 40 நம்மளுக்கு முடி நரைக்குதுன்னா பரவாயில்ல. பிஃபோர் 40 நரைச்சிச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப வயசான ஒரு ஃபீலிங் ஈஸியாக வர ஆரம்பிக்குது இல்லையா. அது வந்து 35 and above கூட இப்போ சொல்லிக்கலாம். ஏன்னா ரொம்ப ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண முடியாமல் தான் இருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா above 40, below 40 வரும்போது above till 25 ரிவர்சல் ரொம்ப ஈஸி. ஓகே, ஆஃப்டர் 25 அந்த 45 வரைக்கும் மேனேஜ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வராமல் தடுக்கலாம். அம்மாவின் கனவுகளை நனவாக்கும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஜூலை 7 முதல். தமிழகத்தை மீட்போம்.
Saubhagya Home and Kitchen Appliances.